ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது மார்கழி மாதனால 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு வாசல் தொளிச்சு கோலம் போட்டேங்க. எப்போயுமே சிம்பிளாக தான் கோலம் போடுவேன். ஏன்னா வாசல் குட்டியாக தான் இருக்கா, அதனால் சிம்பிளாக கோலம் போட்டு சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேங்க. டீ போட்டு குடிச்சிட்டு என்ன சமைக்கலாம், சிம்பிளாக உப்பு பருப்பு வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். எங்கள் ஊரில் சாம்பார்லேயே காய்கறி போட்டால் சாம்பார் ஆயிரும். அதெல்லாம் வெறும் பருப்பு மட்டும் வைக்கிறது உப்பு பருப்புன்னு சொல்லுவோம். உங்கள் ஏரியாவில் இதுக்கு என்ன பேர் சொல்லுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபிங்க. பருப்பை ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதில் சீரகம், மிளகு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் தக்காளி, இது 3ஐயும் போட்டு நான் வேக வச்சுருவேன். குக்கரில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தாளிப்புக்கு வரமிளகாயோ இல்லை பச்சை மிளகாயோ போட்டுக்கலாம். திருப்பி பொடி பொடியாக வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு அப்படியே வதக்கி தாளிச்சிட்டு கருவேப்பிலாம் போட்டு தாளிச்சிட்டு சிம்பிளாக வச்சிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த சாம்பார். எங்கள் ஊரில் உப்பு பருப்புன்னு சொல்லுவோம் நாங்கள். பாப்பா ரொம்ப நாளாக போர்டு வேணும் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஆர்டர் போட்டிருந்தோம், இன்றைக்கி வந்துருச்சு. பாப்பாவுக்கு ஒரே சந்தோஷம்தான். அவங்க அப்பா தான் ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க பாப்பாவுக்கு. இந்த போர்டு டபுள் சைடு எழுதிக்கலாம். அதாவது ஒரு பக்கம் சாக் பீஸ்லேயும் இன்னொரு பக்கம் மார்க்கரில் எழுதிக்கலாங்க. அப்புறம் இன்னொன்று மேக்கப் செட்டுமே ஆர்டர் போட்டிருந்தோம், அதுவுமே இன்றைக்கி வந்துருச்சுங்க. ஆனால் பாப்பா கிட்டே மேக்கப் செட்டு வந்தது சொல்லவே இல்லை. போர்டு மட்டும் காமிச்சிட்டோம். மதியத்துக்கு மேலே பாப்பா கிட்டே மேக்கப் செட்டு காட்டிக்கலாம் அப்படின்ட்டு அவட காட்டாமல் வச்சிருந்தோம். எப்படா அப்பா ஓப்பன் பண்ணுவார்னு பக்கத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருந்தா பாப்பா. ஒரே ஹாப்பி தான் பாப்பாவுக்கு. பாருங்கள், சூப்பராக இருந்தது இந்த போர்டு. ஃப்ளிப்கார்ட்டில் தாங்க ஆர்டர் போட்டிருந்தோம். ரொம்ப நல்லா வந்திருந்ததுங்க. இந்த பக்கம் சாக் பீஸ் எழுதிக்கலாம். பாப்பா கையை பிடிச்சிக்கிட்டு நான் தான் ஃபஸ்ட்டு போட்டு பழக்கி விட்டுருந்தேன். அவள் முன்னாடியே நோட்லெலாம் எழுதுவா. இருந்தாலும் ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்கட்டுமேன்னு நான் குஜராத்தி டான்ஸு, ட்ரெடிஷ்னல் டான்ஸுக்கு இப்படி தாங்க இருக்குது எங்கள் ஏரியா ஃபுல்லாகவேன்னு. இது பார்க்கு. கிரிக்கெட் மேட்ச் நடக்குது கேர்ள்ஸுக்கு. ஆனால் இங்கே டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போட ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்குங்க. அப்புறம் நாங்கள் பார்க்கெலாம் போயிட்டு வந்தோடனே பாப்பாவுக்கு இந்த கிட்டை எடுத்து கொடுத்தோம். இதுவுமே ஃப்ளிப்கார்ட்டில் தாங்க ஆர்டர் போட்டிருந்தோம். மீஷோவில் ஆர்டர் போடுறத விட எனக்கு ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டால் சீக்கிரமாகவே வந்துடுது. ஒரு 2 நாளுக்குள்ளே வந்துடுங்க. அதனால் ஃப்ளிப்கார்ட்லேயே இப்போலாம் ஆர்டர் போட ஆரம்பிச்சிட்டோம். பாப்பா அவளே ஓப்பன் பண்ணேன்னு சொன்னால் கொடுத்தேன். ஆனால் அவனால் ஓப்பன் பண்ண முடியல. அப்புறம் நானே அவளுக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்தேங்க. இது ரொம்ப நல்லா இருந்தது இந்த கிட்டு. 2 நெயில் பாலிஷு, அதுக்கப்புறம் ஐலைனர், மஸ்காரா அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. ப்ரஷ்ஷு, ஐ ஷேடோ எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. பாருங்கள், ஒவ்வொன்றா பாப்பா எடுத்து வச்சிட்ருக்கான். அவளுக்கு அவ்வளோ ஹாப்பி. அவள் மேக்கப் பண்ணுறாளோ இல்லையோ அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. லிப்ஸ்டிக்குமே 2 கொடுத்துருந்தாங்க. மேடம் ஒவ்வொன்றா எடுத்து அடுக்கி வச்சுட்டே இருந்தாங்கங்க. இதில் தாங்க இருந்தது ப்ரெஷ்ஷு, அப்புறம் ரோஸ் பவுடர் இதில் இருந்தது. ஓகேங்க, நெக்ஸ்ட் வேலை பார்க்கலாம்.